ஓம் ஸ்ரீ மகா காளேஸ்வரரே போற்றி. ஸ்ரீ மகா காளேஸ்வரர் வழங்கிய சித்ரா பௌர்ணமி அருளுரை. அன்பு நிறைந்த பூமியில் ஏகனாய் ஒளிரும் ஈஸ்வரரின் பூரண ஆற்றல்கள் நிறைந்துள்ளன. அன்பினால் நிறைந்த மானுடர்கள் அருளாசிகளை பெறுவதற்கு உகந்த உன்னத காலமும் உதித்துள்ளது. சித்திரையின் முழு நிலவு என்பது பூமிக்கும் இப்பிரபஞ்சத்திற்கும் இடையே உன்னத மாற்றங்கள் பலவற்றையும் உருவாக்கிடும். சித்திரகுப்தரின் பதிவுகள் பலவும் மாற்றி அமைக்கப்படுவதனையும் உணரலாம். பூமி கிரகமே உன்னத ஒளியால் நிறைகின்ற தருணத்தில் ஆற்றுகின்ற ஒவ்வொரு செயல்களும் பூரணம் அடையும். இப்பூமி கிரகத்தினில் இத்தருணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆன்மாக்கள் உணர்வதற்கு ஓர் சத்தியம் உரைக்கின்றோம். உணர்வுகளால் ஏற்க கடவது. மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாக வேண்டும் எனில் மனம் அமைதியுற வேண்டும். பல சிந்தனைகளை ஏற்பதனை விடுத்து உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு நிலையினை மாத்திரமே கருத்தினில் ஏற்க கடவது. இறைவனை அடைய வேண்டும் எனும் போராட்ட நிலைகளும் முக்தி பெற வேண்டும் எனும் போராட்ட நிலைகளும் துறக்கப்படல் வேண்டும். எதனையோ அடைவதற்கே மனம் எத்தருணத்திலும் போராடிக் கொண்டிருக்கும். ஒன்றினை விடுத்தால் மற்றொன்று உதிக்கும். மனதினை துறக்கவோ ஒடுக்கவோ இயலாது எனில் மாற்று நிலையாக மனம் எங்கு நிலைக்கின்றது என்றே கண்காணியுங்கள். இறைவனை நோக்கியே பயணிக்கும் மனதினை கண்காணிப்பதும் நன்றே. மாறாக இறைவன் எவ்விதம் உங்களது மனதினை நோக்கியே பயணிக்கின்றார் என்பதனையும் கண்காணியுங்கள். ஏனெனில் விரிந்து ஆட்சி புரியும் மகா காளேஸ்வரராகிய யாம் ஒவ்வொரு ஆன்மாவோடும் கலப்புற்றுள்ளோம். எமது இருப்பு நிலையினை உணர முற்படுங்கள். உதிக்கும் சித்திரை நிலவு என்பது உங்களுக்கு எமது இருப்பு நிலையினை உணர்த்தும். அனைவரும் முழு நிலவினை கண்களால் கண்டுணர்ந்த பின்னர் எமது இருப்பு நிலை குறித்தே சிந்தியுங்கள். உங்களது மனம் என்பது எமது இருப்பு நிலையோடு கலந்திட்டால் உங்களது ஆன்மாவும் எமது ஒளி சக்தியோடு கலப்புறும். பல்வேறு ஆற்றல்களை யாம் சந்திரனோடு இணைந்து பூமிக்கு அருளிடுவோம். ஸ்ரீ அகத்திய மகானால் இயக்கப்படும் அன்பு ஆன்மாக்கள் சத்தியயுகத்தின் வித்துக்களாக மலர்வதினால் தேகமும் உடற்சக்கரங்களும் தூய்மையுறுத்தப்படுகின்றன. தேர் உருபவர்கள் யாவரும் ஈச ஆற்றலையும் உணர்ந்திருப்பர். சித்திரையின் முழு நிலவு உதித்து இப்பூமியை அலங்கரிக்கும் தருணங்களில் யாம் எமது மாற்று நிலை ஆன்ம ஒளியினை வெளிப்படுத்த உள்ளோம். மகா காளேஸ்வரர் எனும் சிவ அம்சமாகிய எமது ஆன்மாவின் ஆற்றல்கள் மற்றுமோர் பரிணாமத்தினில் விரிந்து இயங்க உள்ளது. சிவ ஆட்சி மலர்வதனையும் சிவத்துவம் எனும் அன்பு பெருகுவதனையும் பூமியில் வாழ்கின்ற மானுடர்கள் உணரத் துவங்குவர். இணையாக அகங்காரமும் அகற்றப்படும். எமது மூன்றாவது பிரிவு ஒளி சக்தி எனும் எரிபொருளினை முழு நிலவின் ஒளியோடு கலப்புறச் செய்து பூமிக்கு அருளுகின்றோம்.
அனைவரும் சந்திரனை கண்டுணர்ந்து ஒரு நாழிகை நேரத்திற்கு நிலவு ஒளிதனை தேகத்தினால் ஏற்க கடவது. இதன் மூலம் உடலின் விஷத்தன்மைகள் நீங்கும். எண்ணங்கள் மற்றும் மனம் சார்ந்த விஷத்தன்மைகளும் மாற்றம் அடையும். அகங்கார மாயை என்பது எளிதாய் நீங்கிடும். நீரெடுத்து நிலம் விடுத்து சந்திரனை அனைவரும் வணங்குங்கள். யாமே பூரண ஒளியாய் உங்களது ஆன்மாவோடு கலப்புறுவோம். உணர்பவர்கள் உணர்ந்தே உய்வுறட்டும். அருள் நிறைந்த ஆசிகள்.